டீ காஃபி இந்த மாதிரி சாப்பிடும்போது அதிகமாக சர்க்கரை போட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்லை ஏதாவது ஸ்வீட் பார்த்தா அதிகமாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரையானது நமது உடலில் அதிகமாக செல்லும்போது சிறுநீரகம் பார்த்திங்கன்னா கால்சியத்தையும் மெக்னீஷியத்தையும் பார்த்திங்கன்னா யூரின் வழியாக அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகும்னா உடைய எலும்புகள் பார்த்திங்கன்னா பலவீனமடைய ஆரம்பிக்கும். அதாவது எலும்புகள் வந்து உருக்கப்படும். அதே மாதிரி நமது உடலில் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி வந்து ரொம்ப தேவை. அதுதான் வந்து நமது எலும்புகளை வந்து பாதுகாக்கிறது. ஸோ சர்க்கரை நமது உடலில் வந்து அதிகமாக போச்சுன்னா வைட்டமின் டி வந்து உடலில் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வைட்டமின் டி வந்து நமது உடல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதையும் வந்து இந்த சர்க்கரையானது தடுத்துவிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் டீ சாப்பிடும்போதோ காஃபி சாப்பிடும்போதோ இல்லை எந்த உணவுகள் சாப்பிடும்போதோ அதில் சர்க்கரை வந்து குறைவாக போட்டு சாப்பிட்டு பழகுங்க. சர்க்கரை அல்லது இனிப்பானது குறைவாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள்.